வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்குற நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி 18ஆம் தேதி 3வது மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. 459வது ட்ராவாக நடைபெறுது. நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட் வந்திருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 533ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 5 எடுத்திருந்தோம், பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 533 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. ஏ போர்டில் நமக்கு 5ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா 10,000% ஸ்ட்ராங் பண்ணி தான் சொல்லியிருந்தேன் 5-7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. நமக்கு பிசியில் டபுள்ஸாக வந்துருந்துச்சு. டபுள்ஸ் எதிர்பார்க்கல. பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. இன்றைக்கி நமக்கு 18ஆம் தேதி நடைபெறுது. 3வது மாதம் 2025 459வது ட்ராவாக நடைபெறுது. ஏ போர்டில் என்ன நம்பர் வரலாம், பி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏ போர்டில் 7 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. 8 வர்றதுக்கு ஏ போர்டில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 8, 7 ஏ போர்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. பி போர்டில் உங்கள் கணக்கில் 0 வந்துச்சுன்னா எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். பி போர்டு 0ங்கிறது ஸ்ட்ராங்காக தான் நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா சி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. சி போர்டில் 5 வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா. பி போர்டில் நான் 1 எடுத்திருக்கேன். சி போர்டில் நம்ம 5 எடுத்திருக்கோம். 7 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 5ம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம், ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்திருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. ஏ போர்டில் 7, 8, பி போர்டில் 0, 1, சி போர்டில் 5ஐயும் 7ஐயும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. போர்டு நம்பர்ஸ் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக நமக்கு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம். கம்மியான நம்பர்ஸ் கொடுக்கணும், 100% உங்களுக்கான வின்னிங்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பரை நீங்களே பாருங்கள். உங்கள் கணக்கில் கண்டிப்பாக வரும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆல் போர்டு ஸ்ட்ராங்கான நம்பராக நான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். டபுள்ஸ் வந்திருக்கிறதுனால டபுள் 3க்கு டபுள் 8 தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை விட்டால் 7ஆம் நம்பர் ஒரு நம்பர் என்னுடைய கணக்கில் வந்திருக்கு. 7, 8 கணக்கில் எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 10,000% ஸ்ட்ராங் பண்ணி நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறோம். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு 8ம் 7ம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாருமே 8ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. 7, 8 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போது பாக்ஸில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டும்தான் இங்கே பாக்ஸில் நான் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்லேயும் உங்கள் கணக்குலையும் இருந்துச்சுன்னா மட்டுமே பாக்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பாக்ஸில் இந்த நம்பரை நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம். 705, 018 705ஐயும் 018ஐயும் பாக்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க.
கம்மியான நம்பராக நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பரை நீங்களே பாருங்கள். எத்தனை நம்பர் எடுத்திருக்கோம்? 2 நம்பர் தான் பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு நல்ல நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் 705ஐயும் 018ஐயும் எடுத்திருக்கோம். பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே நமக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸ் வர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குங்க. டபுள்ஸ் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ஏ போர்டில் 8 பி போர்டு சி போர்டு 5 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 855ன்னு வரலாம். 717 டபுள்ஸ் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணியும் நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறோங்கிறது. நமக்கு 858 717 855 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். கம்மியான நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 159ங்கிறதும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். கம்மியான நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. 159 858 717 815 55 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். நம்ம எப்போதுமே நம்மளுடைய ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணியும் நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் கலந்தும் தான் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இன்றைக்கி எத்தனை நம்பர்ஸ் எடுத்திருக்கோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மொத்தம் 8 நம்பர்ஸ் கொடுக்குறேன். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 086ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏ போர்டில் 9 பி போர்டில் 1 சி போர்டுலையும் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 146 919 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 8 பி போர்டில் 1 சி போர்டில் நமக்கு 7 வந்துச்சுன்னா 817 146 919 086 இந்த நம்பரெல்லாம் நல்ல நம்பராக இருக்குது. எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் எடுத்திருக்கோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மொத்தமே 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி ஆல் போர்டில் 85 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 17 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 18ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 97 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 18 97 85 17 இந்த நம்பரெல்லாம் நல்ல நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இதை விட்டால் உங்களுக்கு 26ன்னு ஒரு நம்பர் என்னுடைய கணக்கில் வந்திருக்கு. 26 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா 26 08 என்னுடைய கணக்கில் இன்றைக்கி வருது. 08 வந்துச்சுனாலும் எடுத்துக்காங்க. 08 வந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக ஏசியோ நமக்கு ஏபியோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை பிசிஏ கூட வரலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். 26 18 97 85 17லாம் நல்ல நம்பராக தான் இருக்குது. கம்மியான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பரை நீங்களே பார்க்குறீங்க. மொத்தம் 6 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கீங்க. இந்த 6 நம்பர்ஸ்குள்ளே இருந்து தான் ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நமக்கு வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா 71 46 71 46 அதே மாதிரி 71 59 கம்மியான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் நம்பர்ஸ் கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. கண்டிப்பாக எல்லா நம்பர்களும் நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் நீங்கள் உங்கள் கணக்கில் எடுக்கிற நம்பர்ஸையுமே எப்போதுமே மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. பார்த்தீங்கன்னா கம்மியான நம்பர்ஸ் தான். 20, 18, 50, 97. நாலு நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் நம்ம எத்தனை நம்பர்ஸ் எடுத்திருக்கோங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. 4 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது. 71, 46, 71, 59, 20, 18, 50, 97 நல்ல நம்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு 18ஆம் தேதி நடைபெறுது. நமக்கு செவ்வாய்க்கிழமை சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் பார்த்தோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங் கேஎலுக்கும் டியருக்கும் நம்ம நம்மளுடைய குரூப்பில் ரெகுலர் கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர்ற 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியும் 1 ஹவருக்கு முன்னாடியுமே நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டும்தான் ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கொடுக்குறோம். நான் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம வீடியோவை இதுவரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.